Hi, this is Shalumati, content writer. நிறைய புத்தகங்களை நம்ம படிச்சிருப்போம், நிறைய புத்தகங்களுக்கு ரிவ்யூலாம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது மேக்கப்புக்குன்னு ஒரு புத்தகம் நான் வந்து இப்போதான் முதல் முறையாக பார்க்குறேன். ஆனால் மேக்கப் எப்படி ஒரு தியரிட்டிக்கலாக நம்ம வந்து அணுக முடியும் அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல இருந்துச்சு. தியரிட்டிக்கலாக எப்படி படிக்க முடியும், அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா மேக்கப்ங்கிறது கண்ணு பார்த்து கை செய்யக்கூடிய விஷயம், அதை அப்படித்தான் அணுக முடியும். படிச்சு எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி நிறையவே இருந்துச்சு. ஆனால் இதை வாசிச்சதுக்கு அப்புறமா நமக்கு மேக்கப் கற்றுக்கும் போதும் சரி போடும் போதும் சரி சில கேள்விகள் வரலாம். எது முன்னாடி போடணும், ஏன் இதை பின்னாடி போடுறோம், எதுக்கு இவ்வளவு கேப்பை விடுறோம் இந்த இடத்துல, இந்த மாதிரி நிறைய கேள்விகள். அங்கங்க சின்ன சின்ன புள்ளிகள், இந்த சின்ன சின்ன புள்ளிகள் எல்லாத்தையுமே இந்த புத்தகம் படிக்கும் போது அங்கங்க கனெக்ட் ஆகி வந்து புத்தகத்தை முடிக்கும் போது ஒரு முழு சித்திரமா கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த புக்ல நிஜமாவே நான் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, ஆனா அதை எனக்கு சர்ப்ரைஸா வந்து இந்த புத்தகம் கொடுத்துருக்கு. எக்ஸாம்பிளா சொல்லணும்னா கலர் தியரி. ஃபர்ஸ்ட் மேக்கப்ல எல்லாருமே குழம்பக்கூடிய இடம்னா இந்த கலர் தியரி தான். ஏன் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம், இதுக்கு இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான் சொல்லியிருப்பாங்க. அது ஏன் எடுக்கிறோம், எதனால அது வருது, அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அது தெரிஞ்சிட்டாலே ஓரளவுக்கு நம்மளோட மீதி விஷயங்கள் எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில் ஆயிடும். அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலா மேக்கப்ல ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த கான்டோர். இந்த கான்டோரை வந்து எப்படி போட்டா என் மீதி எல்லாமே நீங்க நல்லா பண்ணிடலாம், ஆனா இந்த கான்டோரை கரெக்டா பண்ணலைன்னா ஃபேஸோட ஷேப்பே மாறி போயிடும். ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் இன்னொரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்டோரை கரெக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கமா வந்து அவங்க அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக இந்த புக்கோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லணும்னா, மேக்கப்பை தியரிட்டிக்கலாக அணுக முடியுமா அப்படின்னு நான் நினைச்சதுக்கு மிகப்பெரிய பதில் வந்து இந்த புத்தகத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு புத்தகமாக ஆரம்பத்துலேருந்து முதல் பேஜ்லேருந்து கடைசி வரைக்கும் நான் படிப்பேன் அப்படிங்கிறத விடவும், உங்களுக்கு என்ன பகுதியில் கேள்விகள் இருக்கு, எது புரியலை, அந்த பகுதியை எடுத்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த கேள்விகள் தேடல்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த புத்தகம் விடை சொல்லும். இதுலயுமே இன்னும் அப்டேட்டட் வெர்ஷன் அடுத்த புத்தகத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கேன். 2025 எண்டுக்குள்ளார பார்ட் 2 கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வாழ்த்துக்கள் மிஸ் ஓவியா.